இறைவனை துதித்து இன்று கதை ஆரம்பம். கதையின் தலைப்பு பிறப்பின் ரகசியம். ஆயிரக்கணக்கான அழகிய மலர்கள் பூத்த தோட்டத்திலே ஆயிரக்கணக்கான தேனீக்கள் தேனை உறிஞ்சச் செல்கின்றன. பறந்து தன் கூட்டிற்கு செல்கின்றன. தேனீக்கள் உருவாக்குகின்ற அழகான கூட்டை பாருங்கள். கூடு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக் கொண்டே இருக்கிறது. உண்மையான தேன் கூடு தயாராகிவிட்டது. இந்த தேனீக்கள் கூடு கட்டுவதை பார்த்து கிண்டல் அடித்தது ஒரு கிளி, பஞ்சவர்ண கிளி. தேனியே, இப்படி தேனை சேகரித்து சேகரித்து மனிதனுக்கு கொடுக்கின்றாயே, அதை நீயே குடிக்கக்கூடாதா என்று கிண்டல் பேசியது. யாரே, எங்களை கேலி செய்யாதே. இறைவன் படைப்பில் சூட்சமம் இருக்கிறது. ஒவ்வொருத்திற்கும் ஒரு திறமை இருக்கிறது. அதன்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நானும் பார்க்கின்றேன், இந்த கிளியையே காணவில்லையே, அதற்கு என்ன ஆயிற்று என்று யோசித்தது ராணி தேனி. ராணி தேனியின் உத்தரவுப்படி அந்த கிளியை தேடுவதற்காக ஆயிரக்கணக்கான தேனீக்கள் பறந்து சென்றன. அவன் அந்த பஞ்சவர்ண கிளியை சிறைபிடித்து சென்றான். ஒரு கூண்டு தயார் செய்யப்பட்டு அதில் கிளி பத்திரமாக வைக்கப்பட்டது. அந்த கிளியை பழக்கி ஒரு ஜோசியத்திற்காக பயன்படுத்தி கொண்டான் அந்த மனிதன். இப்போது கிளி ஜோசியம் பார்த்து கொண்டிருந்தது. அறிந்த ராணி தேனி உடனடியாக தனது நண்பன் பஞ்சவர்ணியை கிளியை காண்பதற்காக கூண்டிற்கே சென்றது. ராணி தேனி கட்டளையின்படி ஆயிரக்கணக்கான தேனீக்கள் அந்த கிளியை விடுவிப்பதற்காக அந்த கிளி ஜோசியரிடம் பறந்து சென்றன. தேனீக்களை கண்டு தலைதறிக்க ஓடினான் கிளி ஜோசியக்காரன். கிளி விடுவிக்கப்பட்டதும் ராணி தேனியிடம் தம் நன்றியை பகிர்ந்து கொண்டது. ராணி தேனி கூறியது, நாங்களாவது மனிதர்களுக்கு தேனை கொடுக்கின்றோம், ஆனால் நீ ஒன்னையே கொடுத்து விட்டு அடிமைப்படுத்தி கொண்டு விட்டாயே. ஆகினால் இறைவன் படைப்பில் ரகசியத்தை புரிந்து நாம் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியது. உண்மை உணர்ந்து கொண்ட பஞ்சவர்ண கிளி தான் கிண்டடித்ததற்கும் கேலி பேசியதற்கும் மன்னிப்பு கேட்டு பிறகு இருவரும் மிகுந்த உண்மையான நண்பர்களாக ஆயினர். குழந்தைகளே, இறைவன் படைப்பின் ரகசியத்தை கண்டுகொண்டீர்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை திறம்பட செயல்படுத்தி வாழ்வில் முன்னேறுவதற்கு வழிகாணுங்கள். அடுத்தவரை கேலியோ கிண்டலோ செய்யாதீர்கள்.